ஆ? சிரிக்கிறியா? சந்தோஷம் இருக்கு. சத்தியமா சொல்லணும்னா அவ இங்க வருவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ரொம்ப வருஷம் கழிச்சு பாக்குறேன்ல. பார்த்த உடனே எனக்கு எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்ன சொல்றதுன்னே தெரியல. பாரு, நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, இவதான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ். நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட நாட்களை கலர்ஃபுல்லா மாத்துனது இவதான். அ, எங்களுக்குள்ள பயங்கரமான கனெக்ஷன். இவளால தான் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஆர்மிக்கு போக வேண்டியதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் லீவுக்கு ஊருக்கு வந்து பார்க்கும்போது இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அது யாருன்னா சக்ககுரு ரவி. எப்படி நடந்திருக்குன்னு இப்ப வரைக்கும் நான் யோசிக்கிறேன், எனக்கு பதிலே கிடைக்கல. ஆனா என்னோட பெரிய சந்தேகமே, இவன் ஏதோ பெரிய பிளான் பண்ணி தான் அவளை கட்டியிருக்கான். ஹ, அவன் அவளை எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதான் முடிஞ்சதுல. இனி நம்ம அத பத்தி கவலைப்பட தேவையில்ல. அதனால தானே இவ்ளோ அழகா இருக்கிற நீ எனக்கு கிடைச்ச. ம், ம்ம். ஏ பாரு, என் மேல கோவமா இருக்கியா? அவளை 2 நாள் தங்க சொன்னதுக்கு. கோவப்படாத. இவ்வளவு தூரம் வந்துட்டு உடனே போக சொல்லலாமா? நீதான் எனக்கு எல்லாமே. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ் இல்ல. கோவப்படாத. எனக்கு தெரியும் நீ கோவப்பட மாட்டேன்னு. ஆ? அப்புறம் நான் இப்ப போயிட்டு உடனே வரேன். ஐயோ, குடிக்க போகல. குடிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் பாத்ரூம் தான் போக போறேன். ஆ, நீ நல்லா தூங்கு. நான் உனக்கு போத்திட்டு போயிட்டு வந்துடுறேன்.